அறத்தை திருவள்ளுவரைப் போல நெறிப்படுத்தி இலகுபடுத்தி மற்றவர்களுக்கு புரியும்படியாக சொல்லுகிற அந்த ஆற்றலிலே திருவள்ளுவனுக்கு நிகர் திருவள்ளுவர் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. திருவள்ளுவர் வயலுக்கு வரம்பு கட்டினார், கம்பன் விதை விதைத்தான், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த திருவள்ளுவருடைய அந்த நிலைக்கு அடுத்ததாக கம்பர் வருகிறார். கம்பராமாயணத்தை படித்தால் என்ன பெருமை கிடைக்கும் என்று ஒரு புலவர் பாடியிருக்கிறார். அதிலே முதல் தொடங்குகிறார், நாடிய பொருள் கைகூடும். இதுதான் அந்த பாடலினுடைய முதல் அடி. எதை நீ விரும்புகிறாயோ அது உனக்கு கிடைக்கும். இது ஒரு வரி போதாதா ராமாயணத்தை படிக்க? நாடிய பொருள் கைகூடும். பிறகு சொன்னார் ஞானமும் புகழும் உண்டாம். அதற்கு அடுத்து சொன்னார் வீடியல் வலியதாக்கும். சும்மா விளையாட்டாக இந்த நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் என்ற அளவிலே நிற்காது, அதை வீடு வேற்றை நோக்கி நம்மை நகர்த்தும், வீடியல் வலியதாக்கும். அதற்கு பிறகு சொல்லுகிறார் வேரி அங்கமலை நோக்கும். தேன் பொருந்திய தாமரையிலே இருக்கிறவளாகிய மகாலட்சுமி யாராவது ஒருவன் ராமாயண புஸ்தகத்தை கையிலே எடுத்தால் உடனே அவனை திரும்பி பார்ப்பாளாம். இன்றைக்கு பல பேர் அந்த புத்தகத்தை எடுக்க போகிறார்கள். மகாலட்சுமி திரும்பி பார்ப்பாள் என்பது லேசான வேலையா? ஒரு புஸ்தகத்தை கையிலே எடுத்து ஒரு பாடல் உலகம் யாவையும் என்று தொடங்க வேண்டியதுதான். மகாலட்சுமி திரும்பி பார்ப்பாளாம், வேரி அங்கமலை நோக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் என்பதை முடிவிலே சொல்கிறார். நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு ஒளிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. ராமனுடைய பெருமையை சொல்கிறவர்களுக்கு இதெல்லாம் தானாக நடக்கும் என்கிறார். நான் ஒன்றை பல 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 மேடைகளிலே சொல்லி இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு புகழ்ச்சிக்காக பாடுகிற பாடல் தானே என்று நீங்கள் நினைப்பீர்கள். அப்படி இல்லை. பழைய புலவர்கள் அப்படி பாடுவதில்லை. அதனால்தான் அவர்களுடைய பாடல் இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. சத்தியத்தை மட்டும்தான் தங்கள் வாயிலே இருந்து சொல்வோம் என்று நம்பிய புலவர்களிடம் இருந்து பிறந்த பாடல்கள். அதனால்தான் தமிழிலே எத்தனையோ நூல்கள் காலம் கடந்து நிலைக்கின்றன. காலம் கடந்து நிலைப்பதென்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன். காலம் கடந்து ஒரு நூல் நிலைக்கிறது என்றால் என்ன அதற்கு அர்த்தம் என்றால், இயற்கை அந்த நூலை அங்கீகரிக்கிறது என்று அர்த்தம். இயற்கை அங்கீகரிக்காத ஒரு நூலை எவ்வளவு கெட்டித்தனம் பண்ணினாலும் உலகத்திலே நிலைநிறுத்த முடியாது. இயற்கை அங்கீகரிக்காத நூலை காப்பாற்ற முடியாது. அது கொஞ்ச காலம் நிற்கும், பிறகு அழிந்து போய்விடும். கம்பராமாயணம் இவ்வளவு காலம் நிலைக்கிறது என்றால் என்ன காரணம் என்று கேட்டால், இயற்கை அந்த நூலை அங்கீகரித்திருக்கிறது என்பதுதான் காரணம். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், பழைய நூல்கள் பல இன்றைக்கும் நிற்கின்றன என்றால் அவர்கள் சத்தியம் பேசினார்கள். அந்த சத்தியம் பேசின ஒன்றுதான் இந்த பாடல். அதனால்தான் கம்பனுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அமைந்து மற்ற எல்லா புலவர்களையும் வென்று அவன் நிற்கிறான். அதனால்தான் அவனுக்கு கவிச்சக்கரவர்த்தி என்று கொடுத்த பட்டம் கூட சரியாக நிற்கிறது. கம்பனை படிக்கிறது என்பது பல பல விஷயத்தை நமக்கு மொழியாற்றலை தருகிறது, பண்பாட்டை தருகிறது. எத்தனை விஷயங்களை கம்பன் கொட்டிவிட்டு போயிருக்கிறான் ஒரு காவியத்துக்குள்ளே. அந்த அத்தனையையும் பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தலைமுறையாக நாம் பேண வேண்டும். அவனுடைய தரத்திலே நின்று பேண வேண்டும். அப்படி பேணுகிற ஒரு பெரிய கழகத்திலே இன்றைக்கு நடக்கப் போகிற வழக்காடு மன்றத்துக்குள்ளே நான் உங்களை எல்லாம் அழைத்து செல்ல போகிறேன். இந்த போர் முறையே அறம் இல்லாததுதான். இப்போ இவர் போரிடுறாரே, இதுவே அறம் இல்லை. ஏன் தெரியுமா? எதெல்லாம் போர் முறையோ அதையெல்லாம் தப்புக்கிறார். சண்டை தானே போட வந்திருக்கான், சண்டை தானே போடுவான். ஏன் சண்டை போடுன்னு கேட்ட, என்னங்க அவன் வந்தது சண்டை போட வந்தான், இப்படிதான் சண்டை போடணும்னா ஐயா அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது. என்ன? மாது சொல்கிற முறையிலே போருக்கும் அறம் வகுத்து போர் செய்தவர்கள் தமிழர்கள். அப்படி போருக்காக வகுக்கப்பட்ட அறங்களிலே இருந்து மீறி போர் செய்தால் அதைத்தான் நாங்கள் அறமற்ற போர் என்று சொல்கிறோம். சரி, இப்பொழுது இந்த இந்திரசித்தன் செய்த போர் முறைகளிலே சில இடங்களிலே தமிழர்கள் பேணியதாகிய அந்த அறமுறை இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் மாது வைக்கிற குற்றச்சாட்டு. சரிங்க, எதிரி எப்படி இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சண்டை போடணும். சொல்லுங்க. அறம் தெரிஞ்சவன் என்கிட்ட சண்டைக்கு வந்தான்னா நான் அறத்தோட சண்டை போடலாம். அப்போ ராமனுக்கோ லட்சுமணனுக்கோ அறம் தெரியாதுன்னு அர்த்தமா? அது அப்புறம் பார்ப்போம், அது அப்புறம் வரும். நீங்க சொல்லும் போது வரும். யாரு என்னென்ன செஞ்சாங்கிறத நான் சொல்லுவேன். அது சொல்லணும்ல. ஆகையினால இப்ப சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க, சொல்ல வர்றீங்கிறத விளக்கமா சொல்லுங்க, நான் சொல்றேன்.
அவன் என்ன சண்டை போடணுமோ சண்டை போட வேண்டிய முறைப்படி சரியாக செஞ்சான். அதோட அவன் எப்படிப்பட்டவன்னு பார்க்கணும்னு சொன்னார் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய தப்பு. அவன் செஞ்ச செயலை தான் இப்போ பார்க்கணுமே தவிர அவன் எப்படிப்பட்டவன் பார்த்தா, ஏன் தப்பானவன் ஒரு நல்ல காரியம் செய்யப்படாதா, நல்லவன் கெட்ட காரியம் செய்யப்படாதா? அவன் முந்தி நல்லவன், ஆகையினால இப்போ செஞ்ச கெட்டதும் நல்லதுதான் சொல்ல முடியுமா? ஆகவே அடிப்படையே அவர்கிட்ட தப்பாக இருக்குங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுங்கள். மாது அவர்கள் 3 குற்றச்சாட்டையும் மறுக்கிற காரணத்தினாலே நீங்கள் இனி ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளாக சபைக்கு விளக்கம் செய்ய வேண்டும். அறவழியில் நிற்கிறவர்கள், இந்த உலகத்திற்காக நன்மை கருதி செயல் செய்கிறவர்கள், அவர்களால் வழிக்கு விழுந்தாலும் கூட தீயது செய்ய முடியாது. அப்படி தீமை செய்தால் அவர்கள் அறவாணிகளாக, அதாவது அறமுடையவர்களாக இருக்க முடியாது. அறத்தை பின்பற்றுகிறவர்கள் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் அறத்தோடு தான் நிற்பார்கள். இதை நாம் முதலில் மனத்திலே இருத்தி கொள்ள வேண்டும். அறம் என்பது இவருக்கு ஒன்று அவருக்கு ஒன்று என்று மாறுவதும் கிடையாது. அது மறந்தும் கூட அறமீறல் செய்யாத ராமலட்சுமணர்கள் மீது அறமீறலான போரை தொடுத்தது தவறென்கிறீர்கள், சரியா? சரி சரி, தொடருங்கள். 3 முறை நாம் இந்திரஜித்தை பார்க்கிறோம் போர்க்களத்தில். முதல்ல நாகபாசப்படலம். அந்த நாகபாசத்தை அவன் எப்படி வீசினான் என்பது நமக்கு தெரிய வேண்டும். இலக்குவனோடு போர் நடக்கிறது. இந்திரஜித்தன் தேர் போயிற்று, அவனுடைய சிங்கங்கள் எல்லாம் போயிற்று, தேரை இழுத்து வந்த சிங்கங்கள் எல்லாம் போயிற்று, தேர் பாகன் போனான், அனைத்தையும் இழந்தான். என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிற பொழுது அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? கடைசி வரை நின்று போராடித்தானே இருக்க வேண்டும். அப்படி செய்தானா? இல்லையா, மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போய் நாகபாசத்தை போட்டுட்டு போனானே, இது எப்படி அறமான போராக இருக்க முடியும்? இதை எப்படி நீங்க அறம்னு சொல்றீங்க? அதுக்கு நான் சொல்லல, இந்திரஜித்து சொல்றான், எப்பா இவனை ஜெயிக்கவே முடியாது போல் இருக்கே. யார் உளர்? இந்த இலக்குவனை ஜெயிக்கிறதுக்கு யாரா இருக்கா? இவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு என்ன தெரியுமா பண்ணா? நாகபாசத்தை போட்டுட்டு நேர போய் அரண்மனையில இருந்து தன் தகப்பன்ட்டு சொல்றான், அப்பா உடல் ரொம்ப நொந்து போயிருக்கேன்ப்பா, நாளைக்கு போய் மற்றதை முடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னான்னா, இப்ப என்னாச்சு தெரியுமா? பெரு வீரன் என்று சொல்லக்கூடியவன் இலக்குவன் போர் முறைக்கு பயந்து அறமற்ற வழியிலே நாகபாசத்தை எய்து விட்டு போயிருக்கிறான் என்றால் இது அறமா? இதுல என்ன தெரியுமா? இந்த தெய்வ படைகள் எல்லாம் இருக்கிறது, அது அத்தனையும் என்னாச்சு தெரியுமா? இவர்களுக்கு மட்டுமல்ல, அவங்களுக்கும் துன்பம் விளைவிச்சிருக்குமா இல்லையா? அப்ப மனசுல தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்காக போரிடர்களும் இதனாலே பாதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணமே இல்லாமல் ஒருவன் போரிட்டால் அந்த போர் எப்படி ஆரம்பமாகும்? மனமா அறிவான்னு பார்க்கிற போது மனம் பல நேரத்தில் வென்றுடுது. இப்போ அங்க பார்க்கிற பொழுது இந்திரஜித்து எல்லா வகையிலேயும் அவர்களுடைய போர் முறைப்படி, சிறந்த முறைப்படி போர் செய்திருக்கு. அவருடைய ஆற்றல் முழுவதும் சேர்ந்து ராவணனை விட சிறந்த வீரனாக தென்படுகிறவன் இந்திரஜித்தன். ராமனை விட இலக்குவன் பெரிய வீரனாக பல இடங்களில் தெரிவான். அதே போல ராவணனை விட இந்திரஜித்து மாபெரும் வீரனாக தெரிகிறான். இது உண்மை. ராமாயணம் முழுக்க படித்தோம்னா நாம் அந்த முடிவுக்கு தான் வரணும். இந்திரஜித்தன் ஒரு காலத்திலேயும் அந்த அவர்கள் கற்று வைத்திருக்கிற போர் முறை எதுவோ அதில் நீங்க அதை போய் எப்படி தப்புங்கிறீங்க? உங்களுக்கு தப்பு, அவனுக்கு சரி. அவன் முறைன்னு ஒன்று இருக்கு, உங்க முறைன்னு ஒன்று. அவர்கள் அரக்கர்கள், நீங்க யாரு? மனிதர்கள். பிரிச்சு தான் வச்சிருக்கீங்க. இல்லை, அரக்கர்களுடைய போர் முறையில் சண்டை போடணும்னா நீங்க அரக்கர் முறையில் தான் போடணுமே தவிர என் முறைக்கு நீங்க வான்னு கூப்பிட முடியாது. என் முறைக்கு நீ வான்னு. ஏன்னா சண்டை எங்க நடக்குது? அவங்க இடத்துல நடக்குது. இலங்கையில் நடக்குது சண்டை. அங்க போனா இலங்கை போர் முறை எதுவோ அதன்படி தான் நீ போடணும். அதை விட்டுட்டு என் முறைப்படி நீ ஏன் போடலன்னு கேட்கக்கூடாது. இப்போ சண்டைக்கு நீ தானே வந்திருக்க, என் முறையில் போடு. அதை விட்டுட்டு இவர் சொல்றார், அப்படி செஞ்சது தப்பு, இப்படி செஞ்சது தப்பு, மறைஞ்சு நின்று போர்னு. அது அவன் முறையா? நீ அவன்கிட்ட தானே சண்டைக்கு போயிருக்கிற. அவன் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கான். நீ அவன் நாட்டுக்கு சண்டைக்கு போயிருக்கிற. அவன் நாட்டு முறைப்படி சண்டை போடுறான். இதில் என்ன தப்பு? எப்படி தப்பு வரும்? அவனுடைய முறை எதுவோ. நீங்க யாரோட சண்டை போறீங்க சார்? அவன் கூட போய் நீங்க சண்டை போறீங்க. அவன் உங்ககிட்ட வரல சண்டைக்கு, நீங்க அவன் இடத்துக்கு சண்டைக்கு போயிருக்கீங்க. அவனுடைய முறை எதுவோ அதன்படி சண்டை போறான். அது தப்புன்னு நீங்க சொன்ன அங்கேயே போனீங்க. போனா போட்டும், சீதை இருந்தா இருந்துட்டு போய் முருகா
சார் இந்த பாருங்க, நம்ம சண்டை போடக்கூடாது, அவன் மோசமானவன் நினச்சா நம்ம பாட்டுக்கு இருந்துடணும். போனால் அவளுடைய ஆற்றல் இருக்குது, அவளாவே வந்துடுவான்னு நினச்சிட்டு இருந்துடலாம் சார். நாங்கள் அங்கேயே வச்சுக்கணும்னு நான் சொல்லலை. போனால் அவளுக்கு ஆற்றல் இருக்குது, அவன் நினச்சான்னா வந்துடுவான். நான் அவன் சீதையே சொல்கிறான்ல, நான் நினச்சா இன்னது செய்வேன், போயிடுவேன், நான் நினச்சா என்னால் போக முடியும்டா, அது அவளுடைய வில்லின் ஆற்றலுக்கு மாசு என்று வீசினேன் சொல்றது சீதை. ஆகையினால அவளால எல்லாம் முடியும், இவன் நினைச்சானா என்ன செய்யலாம், சரிதான் வரட்டும் போகணும். இவ்வளவு பெரிய வீரன்னு சொல்றாரு, அவங்க முறையில் போடுறாருன்னு சொல்றாருல்ல, ஏன் கெஞ்சறான் போய், அவன் அப்பன்ட்ட கெஞ்சறான். சார் சுத்த வீரனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், சண்டைக்குள்ள போயிருக்கணும், போய் கெஞ்சறான். நிலம் செய்து விசும்பும் செய்து நெடிய மால்படை நின்றானை வலம் செய்து போயிற்றென்றால் சலம் செய்யின் உலகம் மூன்றும் இலக்குவன் முடிப்பன் தானே. நினைச்சா இலக்குவன் இந்த 3 உலகத்தையும் முடிச்சிருவான்ப்பா. அதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான் அச்சீதை பால் விடுதியாயின் அனையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் நின்மேல் உள்ள காதலால் உரைத்தேன்னு ஒரு கெஞ்சரானே, அப்பவே அவன் வீரத்துல இறங்கிட்டான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? நண்பர் மாது அவர்களே, 3வது குற்றச்சாட்டுக்குள்ளே இனி செல்லலாம். விஸ்வாமித்திரன் ராமனை கேட்கிறான், தருவனத்துள் யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறாய். ஏன் இந்த வேள்வி சொல்றேன்னா, இந்த வேள்வி எனக்காக செய்யறது இல்லப்பா, உலக நன்மைக்காக செய்ய போறேன். யான் இயற்றும் தகை வேள்விக்கு இடையூறாய் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிறுதரிடை விளக்காவண்ணம். உன்னோட கரிய செம்மலை எனக்கு கொடு. இப்ப வேள்வியில பாருங்க, ஒரு வேள்வி தகை வேள்வி. இப்ப இந்திரஜித்தன் ஒரு வேள்வி செய்ய போறான் நிகும்பலையில, அது தகை வேள்வியா? அது தகை வேள்வி இல்லையே. அப்ப அது என்ன, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் செய்ய போற வேள்வி. இப்ப பல தடவை அடிபட்டுட்டானா ராமன்ட்ட. அதனால இப்ப என்ன தெரியுமா பண்றான், இது எதிரிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைமுகமா பண்ணணும்னு நினைக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் இந்திரஜித்த வீரன்கள்ல இருந்து குறைச்சி மதிப்பிடல. அந்த வீரன் கையாளுகிற வழிமுறைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வழிமுறையைத்தான் நான் அறமற்றதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன நினைச்சிருக்கணும், இந்த தகைவேள்வி செய்யாம காமியமா தனக்கு வேண்டியதை பெறணுங்கிறதுக்காக ஒரு வேள்வி செய்ய போறவன் முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா, இவர்களை திசை திருப்ப வேணும்ங்கிறதுக்காக மாயா சீதையை கொண்டு வரான். கொண்டு வந்து ஆஞ்சநேயன் முன்னாடி அவளை வெட்டுறான். வெட்டிவிட்டு என்ன சொல்றான், இங்க பாரு, இப்பவே நான் அயோத்திக்கு போறேன், அந்த அயோத்தியில போய் பரதன் முதற்கொண்டு அத்தனை பேரையும் அழிக்க போறேன், அந்த நாட்டை நான் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப என்னாச்சு தெரியுமா, இவர்கள் அத்தனை பேரும் பதறி போயிருக்கிற காலத்துல வேள்வி செய்யறதுக்கு போனான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவர்களை திசை மாற்றி இவர்களை திக்கு தெரியாத காட்டில் கொண்டு வந்து விட்டு எப்போது போரிட்டாலும் ஏதோ ஒரு சூழ்ச்சி செய்தே தன்னுடைய போரை நடத்துகிறான் என்றால் இந்த போர் எப்படி அறமான போராக இருக்க முடியும்? அவன் நிகும்பலையில போய் ஒரு யாகம் பண்றான் சார். நான் என்னுடைய நன்மைக்காக கோயிலில் போய் ஒரு பூஜை பண்றேன், என்ன பண்ண விடாம தடுக்கிறது எப்படி நியாயம்? எதுவுமே தெரியாதவன், ஒன்றும் படிக்காதவன், எதுவுமே செய்யாதவன் என்ன வேணாலும் செய்யலாம், அறமற்ற காரியம் கூட. எல்லாம் தெரிந்தவன், மறைபொருள் உணர்ந்தவன் எப்படி ஒரு காரியத்தை செய்தா அது அறமாகும்னு நான் கேட்கிறேன். அது எப்படி அறமாகும்? அதனால்தான் சொன்னான், 1000 மறை பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய் தீயினை நயப்புறுதல் செய்தாய். ஏடா உன் வாழ்க்கைன்னு ராவணனை பார்த்து கேட்டானே. ஏன் கேட்டான்? ஏண்டா தவன் செய்தவன் படித்தவன் நமக்குன்னு ஒரு அறம் தெரிய வேண்டாமான்னா நான் அப்படிதான் செய்வேன்னா அது எப்படி அறம்? இதுவரை நேரமும் 3 குற்றச்சாட்டுக்கள் இந்திரசித்தன் மேலே சாட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று, நாகாஸ்திரத்தை மறைந்து நின்று போட்டான் என்பது முதல் குற்றச்சாட்டு. அடுத்ததாக பிரம்மாஸ்திரத்தை போர் முடிந்த பிறகு போட்டு அறமீறினான் என்பது 2வது குற்றச்சாட்டு. 3வது குற்றச்சாட்டு, நிகும்பலை யாகத்தை செய்து தனக்கு வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்குவதற்காக மாயா சீதை என்கின்ற ஒரு சீதையை உருவாக்கி அவளுடைய கழுத்தை வெட்டி ராமர் முதலியவர்களை திசை திருப்பி விட்டு அந்த யாகத்தில் வெற்றி பெற முயற்சித்தது என்பது அதுவும் போர் அறமீறலாகவே கருதப்படுகிறது என்று 3 குற்றச்சாட்டுக்களை மாது அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை ஐயா அவர்கள் தெளிவுபட மறுக்கிறார்கள். இவர்களுடைய வாதங்களை எல்லாம் மன்றம் பதிவு செய்திருக்கிற காரணத்தினாலே இனி தீர்ப்புரைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திலே மன்றம் இருக்கிறது. அதற்கு முன்பாக 3 நிமிடங்கள் 2 அணியினருக்கும் கொடுக்கிறேன்.
இதுவரை தாங்கள் செய்த வாதங்களை, புதிய வாதங்களை தவிர்த்து இதுவரை தாங்கள் செய்த வாதங்களை தொகுத்து இந்த மன்றத்தில் பதிவு செய்துவிட்டு அமர வேண்டும் என்று கேட்கிறேன். அந்த தொகுப்புரை முறைப்படி இப்பொழுது ஐயா அவர்கள் முதலாவதாக தன்னுடைய தொகுப்புரையை நிகழ்த்துவார்கள். போரில் அறம் என்பது இவன்கிட்ட ஒரு முறை இருக்குது, அவன்கிட்ட ஒரு முறை. அதை நீங்கள் தப்புன்னு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு சொன்னாலும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொன்னாலும், அவன் முறை அது, அதன்படி அவன் சண்டை போட்டான். அதுலேயும் வெற்றி பெற முடிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அங்கே போயிருக்கணும். ஐயோ இப்படி அடிப்பான்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லக்கூடாது. எங்கே அங்கே போய் நின்றுக்கிட்டு இப்படி அடிப்பான்னு எனக்கு தெரியாதே, ஏன் இப்படி அடித்தான், அடிக்கிறதுன்னு ஆரம்பித்தா அடிப்பான். அது அவனுக்கு அறம், இது உனக்கு அறம். அறம்ங்கிறது தெளிவில்லை பாருங்க. ஆக முடியாததை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசக்கூடாது. முடியாததை வச்சுக்கிட்டு முடிஞ்சவன் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடாது. அவன் முறைப்படி சண்டை போட்டான், நீங்கள் தீர்ப்பு இருக்குது. கடைசியில் எப்படி முடிஞ்சது போர்னு பார்த்தா அது அறமா அறம் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இடையில சண்டை போட்டதை வச்சுக்கிட்டு இதில் தப்பு அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது பிழை. அவனுடைய முறைப்படி அவன் சண்டையிட்டான். அப்போ அவன் போய் சொல்கிறானே அப்படின்னு கேட்டார். அவங்ககிட்ட போய் சொல்கிறானே இப்படி சண்டை போடுறான் அப்படி சண்டை போடுறான். இன்னொருத்தருடைய போர் முறையை பாராட்டுவது ஒரு வீரனுக்கு அழகு. ராமனுடைய போர் முறையை பாராட்டுறான். கும்பகர்ணன் போடுற சண்டை முறையை பார்த்துட்டு ராமனே பாராட்டுறான், விதிர்ப்புற்றான். ஐயோ இப்படி சண்டை போடுறானே அப்படின்னா இது வீரர்களுக்கு உள்ள அழகு. அதை போய் நீங்கள் அதனால அவன் வீக்காக போயிட்டான், அவன் ஸ்ட்ராங்காக அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆகையினால இங்கே நடந்த போர் முறைகள் எல்லாமே இந்திரஜித்தன் மாபெரும் வீரனாக வாழ்ந்தது. ராவணனை விட இப்படி சொல்றது ஒரு வழக்கம். சீதையை பறி கொடுப்பதற்கு முன்பு ராமன் தான் வீரன், சீதையை பறி கொடுத்த பிறகு லக்ஷ்மணன் தான் வீரன். சீதையை கொண்டு வருகிற வரை ராவணன் தான் வீரன், கொண்டு வந்த பிறகு லக்ஷ்மணன் தான் வீரன், இந்திரஜித்து தான் வீரன். இப்படித்தான் கம்பராமாயணத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் சொல்லுகிற முறை அதுதான். அப்படி பார்க்கிற போது மாபெரும் வீரனாக இந்திரஜித்து தெரிகிறான். இல்லைன்னா கம்பர் சொல்லுவாருங்களா, வில்லாளரை எண்ணில் வீரருக்கு முன் நிற்கும் வீரன். வில் ஆற்றல்ல அவன் அவ்வளவு முதல் ஆள் அவள்தான், லட்சுமணன் இல்லை அவன்தான். இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு எல்லாருக்குமே அரக்கர்களுக்கெல்லாம் மல்யுத்தம் தெரியும். கட்டி பிடிச்சி சண்டை போடுறது அவங்களுக்கு தெரியும். ஒண்டிக்கு ஒண்டி வான்னு கூப்பிடுவாங்க, இவங்களை கூப்பிடல. ஏன் தெரியுமா, இவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால தான். இவங்க இந்த ராமலட்சுமணர்களுக்கெல்லாம் கட்டி பிடிச்சி சண்டை போடுகிற முறை வராது. அதனால அவன் என்ன பண்ணான், அவனுக்கு தெரிந்த மல்யுத்த முறையை இவர்கள் மீது பயன்படுத்தலை. வேண்டாம், அவங்களுக்கு தெரியாததுல போய் நம்ம சண்டை போட அவன் விட்டு கொடுத்தான்னா அவன் தான் போர் அறத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்திருக்கான். ஆகையினால அவங்கிட்ட சண்டைக்கு போயிட்டு நீ ஏன்டா இப்படி சண்டை போட்டெல்லாம் கேட்காதீங்க. போனது நீங்கள் அவன் இடத்துக்கு, அவன் முறைப்படி தான் அவன் சண்டை போடுவான், அப்படி தான் போட்டான். அது அவனுக்கு அறம். போர் அறம்ங்கிறது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க ஊர் முறைப்படி அவன் சண்டை போடும். அது உங்களுக்கு பிடிச்சா அங்கே சண்டை போடலாம், இல்லை நீங்கள் அப்போயே திரும்பி கூட வந்திருக்கலாம். சீதை பாட்டுக்கு இருந்துட்டு போதுன்னு வந்திருக்கலாம், வரலையே நீங்கள். ஆகையினால இலக்குவனுடைய போர் முறைகள் அறம் அன்று என்பதை நான் மறுக்கிறேன். அவன் செய்தது அவர்களுடைய முறைப்படி அறம். எனக்கு திருக்குறள் அறம், இன்னொருத்தனுக்கு வேற ஒன்று அறம். அவன் முறையில் ஏற்றத்தாழ்வை ஒத்துக்குவான், என் முறையில் ஏற்றத்தாழ்வை ஒத்துக்க மாட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு நான் சொல்லுவேன். இது ஏன் அறம்? ஆகையினால என்னுடைய அறம் எனக்கு, உங்கள் அறம் உனக்கு, அதனால நீ செஞ்சது தப்புன்னு சொல்லக்கூடாது. ஆகவே அவன் செய்தது அறமற்ற முறை என்பதை நான் மறுக்கிறேன். நன்றி. எனக்கு அவங்க சொன்னதில் ஒரு மறுப்பு உண்டு. இன்றைக்கும் உலகத்தில் போர் அப்படின்னா அது எந்த நாடாக இருந்தாலும் அறம் உண்டு. ஆஸ்பத்திரி மேலே குண்டு போட மாட்டாங்க, எந்த நாட்டிலையும் போட மாட்டாங்க. பொதுமக்கள் இருக்கிற இடத்துல குண்டு போட மாட்டாங்க. உணவு எடுத்துக்கிட்டு போகிற வண்டி இருக்கு இல்லையா, அது மேலே குண்டு போட மாட்டாங்க. அது இந்தியாவுக்கு ஒரு அறம், மற்ற ஊர்களுக்கு ஒரு அறம்னு ஒவ்வொரு ஊருக்கும் போர் முறையில் அறம்ங்கிறது வேறுபாடு கிடையாது. அதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எந்த ஊராக இருந்தா என்ன. ரெண்டாவது, வள்ளுவர் சொல்கிறார், சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஓரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அப்பா நீ படிச்சிருக்கியாடா, உனக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சா உன்னுடைய அறிவு எதுக்கு தெரியுமா பயன்படணும்? உன்னுடைய அறிவு நன்மை கருதி தான் போகணுமே தவிர தீமை கருதி போகக்கூடாது. நான் கேட்கிறேன், அரக்கர்கள் அத்தனை பேரும் படிக்காதவர்களா? அவர்கள் செய்யாத தவமா? எவ்வளவு தவம் பண்ணா, எத்தனை பேரை போரிலே வென்றான். ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் அழிந்தார்களே, ஏன் அழிந்தார்கள்? கேள்வி அதுதான், என்னுடைய கேள்வி அதுதான். அத்தனை பேரும் அழிந்தார்களே, ஏன் அழிந்தார்கள்? எப்பொழுது அறம் தவறியதோ அப்பொழுது அவர்கள் வாழ்க்கை அழிந்தது. நான் கம்பனே சொல்ல வரல,
நீங்க எதை எடுத்து பார்த்தாலும், எந்த காவியத்தை எடுத்து பார்த்தாலும், ஒழுக்கத்திலிருந்து நீங்கள் தவறிவிட்டீர்களானால் அதன் பிறகு உங்களுடைய வாழ்வு இனித்ததாக சரித்திரம் கிடையாது. அப்ப என்ன ஆகுது தெரியுமா? ஒழுக்கத்திலிருந்து தவறிய பிறகு தான் செய்தது சரிதான் என்கின்ற ஆணவம் மனசுல வந்து உட்காரும். அந்த ஆணவம் உட்கார்ந்த போதே அதர்ம வழியில் போக தொடங்குகிறார்கள். அப்படி அரக்கர்கள் என்பவர்கள் அதர்ம வழியிலே போனார்களே தவிர அவர்கள் தர்ம வழியிலே நடக்க. நான் இப்படி சொல்லட்டுமா? ராவணன் போரிட்டான், மாய போரிட்டானா? கும்பகர்ணன் போரிட்டான், மாய போரிட்டானா? அக்ககுமாரன் போரிட்டான், மாய போரிட்டானா? போர் செய்ததிலே அறமற்ற போரை செய்தவன் ஒருவன் என்றால் அது இந்திரஜித்தனை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னைக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஐக்கிய நாடுகள் சபைன்னு ஒன்று இருக்கு. அது சில போர் முறைகளை வகுத்திருக்கு. அதுக்கு மீறி செய்யறத தப்புன்னு சொல்லுது. அப்போ ஏது ஐக்கிய நாடுகள் சபை? அவனும் ஒரு போர் முறை வச்சிருந்தான், அதன்படி போட்டான். அதனால இதை கொண்டு போய் அதில் சேர்க்கக்கூடாது. அது தனி, இது தனி. இந்திரசித்தன் செய்த போர் முறை தவறானது என்பது தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்கு. 3 குற்றச்சாட்டுக்களை மாது அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். கூடியிருக்கிற இராமாயண பரிச்சயம் இல்லாதவர்களுக்காக சொல்லுகிறேன். இந்திரசித்தன் முதலிலே நாகாஸ்திரத்தை பிரயோகித்தான், ஓரளவு வெற்றி கண்டான். கருடாழ்வாருடைய வருகை மூலம் அந்த வெற்றி தோல்வியாக மாறிற்று. இது முதல் நிகழ்ந்த ஒன்று. அதற்கு பிறகு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். ஆஞ்சநேயர் மருத்துவமலையை கொண்டு வந்து அந்த வெற்றியை தோல்வியாக்கினார். இது இரண்டாவது. இந்த இரண்டும் நடப்பதற்கு முன்பு இந்திரசித்தனை பொறுத்தளவிலே இந்த வெற்றி ராமலட்சுமணருடைய போரிலே தங்களுடைய வெற்றி நிச்சயமானது என்ற நம்பிக்கை இருந்தது. சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அவன்தான் ராவணனை, சீதையை திருப்பி விட்டுவிடக்கூடாது என்று தூண்டியவர்களிலே முதலிடம் பெற்றவன் இந்த இந்திரசித்தன் என்பதை யாரும் மறக்க மாட்டார். தன்னுடைய பழைய வெற்றிகளை எல்லாம் ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு, தான் பெற்றிருக்கக்கூடிய வரங்களை எல்லாம் ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு, தான் பெற்றிருக்கக்கூடிய தெய்வாஸ்திரங்களை எல்லாம் ஞாபகத்திலே வைத்துக்கொண்டு, மானுடர்களை வெற்றி பெறுவது ஏதோ சுலபமான காரியம் என்று நினைத்து சீதையை விடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக, மிக உறுதியாக இருந்தவன் இந்த இந்திரசித்தன். அப்படி இருந்து கொண்டு ராவணனையும் அந்த நோக்கத்தை நோக்கி தூண்டிக்கொண்டே இருந்தான். இது நாம் ராமாயணம் படிக்கிற எல்லோருக்கும் தெரியும். இதுவெல்லாம் நமக்கு இப்பொழுது பிரச்சனை இல்லை. மாது தொடுத்திருக்கிற வழக்கு என்னவென்றால், இந்திரசித்தன் செய்த போர் முறை தவறானது. இதுதான் வழக்கு. அந்த வழக்கிலே அவர் முதலாவது தொடுத்திருக்கக்கூடிய செய்தி நாகாஸ்திரத்தை அவன் பிரயோகித்த விதம். நாகாஸ்திரத்தை இந்த இந்திரசித்தன் பிரயோகித்த விதம் என்பது தவறு என்று சொல்கிறார். மறைந்து நின்று அந்த நாகாஸ்திரத்தை பிரயோகித்தான். நம்முடைய திருவள்ளுவர் தன்னுடைய நூலிலே 3 பால்களை அமைக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இந்த அறத்துப்பால் அறங்களை நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அதற்கு முதல் அறம் என்று பெயரிடுகிறார்கள். அறத்துப்பால் அறங்களை முதல் அறம். ஒன்றை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருக்குறளிலே அறத்துப்பால் இருக்கிறது, பொருட்பால் இருக்கிறது, காமத்துப்பால் இருக்கிறது. இதிலே எங்கே அதிகாரங்கள் கூட என்றால் பொருட்பாலிலே தான் அதிகாரங்கள் அதிகமாக இருக்கிறது, நமக்கு தெரியும். ஆனால் திருக்குறளை யாரும் பொருள் நூல் என்று சொல்வதில்லை, காம நூல் என்று சொல்வதில்லை. ஒட்டுமொத்தமாக திருக்குறளுக்கு சூடப்பட்டிருக்கிற மகுடம் என்பது அறநூல் என்கின்ற மகுடம்தான். இது நமக்கு தெரியும். அறத்திலே இல்லறம் துறவரம் என்று 2 கூறுகள். அதிலே இல்லறம் நடத்த வேண்டுமானால் பொருளும் வேண்டும், காமமும் வேண்டும். பொருள் இல்லாவிட்டால் இல்லறம் நடத்த முடியாது, காமம் இல்லாவிட்டால் இல்லறம் சுவைக்காது. ஆகவே பொருளும் காமமும் இல்லறத்தை பொறுத்தளவிலே தேவை. அதற்காகத்தான் பொருட்பாலையும் காமத்துப்பாலையும் அதனுடைய உபபிரிவுகளாக கொண்டு வந்து பின்னாலே சேர்த்திருக்கிறாரே தவிர, பொருளை பற்றி பாடுவதோ அல்லது காமத்தை பற்றி பாடுவதோ திருவள்ளுவருக்கு நோக்கம் அல்ல. அவை இரண்டையும் அறத்துப்பாலினுடைய கூறுகளாகத்தான் வைத்திருக்கிறார் என்று பரிமேலழகர் என்ற பெரும் உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார். இதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பாடப்பட்ட இந்த அறத்துப்பால் பொருட்பால் என்ற 2லேயும் காமத்துப்பால் ஒரு நாடகத்தன்மையாக அமைந்து விடுகிறது. அதை ஒரு புறம் விட்டு விடுகிறார்கள் பெரியவர்கள். இந்த அறத்துப்பாலிலேயும் பொருட்பாலிலேயும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், 2ம் அறம் சொல்லும். அதை பற்றி சொல்லுகிற பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், அறத்துப்பாலை முதலறம் என்று சொல்கிறார்கள். எஸ் ராமகிருஷ்ணன் என்று மதுரையிலே ஒரு பேரறிஞர் இருந்தார். அவர் திருக்குறளை பற்றி எழுதுகிற பொழுது திருக்குறளிலே அறத்துப்பாலை முதலறம் என்றும் பொருட்பாலை சார்வரம் என்றும் பேசுவார்.
இந்த முதலறம் என்பது ஒரு தனி மனிதன் தன் வாழ்விலே கடைபிடிக்கக்கூடிய அறங்கள், அதுதான் முதலறம். சார்பறம் என்றால் என்னவென்றால், நீ தனி மனிதன் அல்ல, ஒரு குழுவினுடைய தலைவன், தனி ஒருவன் அல்ல, அதை விட்டுவிடு, ஒரு கூட்டத்தினுடைய தலைவன். இந்த தலைவன் ஒரு அறத்தை கடைபிடிக்க வேண்டுமானால் என்ன சிக்கல் என்று கேட்டால், அந்த தலைவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த கூட்டத்தினுடைய நல்வாழ்வு நோக்கி அவன் செயல்பட வேண்டும். இந்த கூட்டமாக பிரிவது என்பது இயற்கையாக அமைந்து போய்விட்ட ஒரு விஷயம். இந்த கூட்டங்கள் வந்த பிறகு என்ன ஆபத்து நடந்ததென்றால், உலகத்தினுடைய இயற்கையிலே ஒன்று, வலியது மெலியதை விழுங்கும், தவிர்க்க முடியாது. எப்பொழுதும் வலியது மெலியதை விழுங்கும். எலியை பூனை கடிக்கும், பூனையை நாய் கடிக்கும், நாயை அதற்கு மேலே இருக்கிற புலி கடிக்கும், இப்படியே இருக்கிறது என்பது இருக்கிறதே, இது உலக இயற்கை. இதிலே குற்றம் சொல்வதானால் கடவுளிடம்தான் போக வேண்டும். வலியது மெலியதை விழுங்கும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? நீ விழுங்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நீ உன்னை வலியவனாக ஆக்கிக்கொள். இதுதான் பொருட்பால் சொல்லுகிற அறம். புரிந்து கொள்ளுங்க. எப்பொழுதும் இது தனி வாழ்விலும் உண்மை. பாருங்கள் என்ன, அதாவது உன்னை மற்றவர்கள் விழுங்காமல் இருக்க வேண்டும் என்றால், என்னை அவன் விழுங்கி விட்டான், இவன் விழுங்கி விட்டான் என்று பேசாதே. உன்னை மற்றவன் விழுங்க முடியாதபடி உன்னை வலியவனாக ஆக்கிக்கொள், வலியவனாக ஆக்கிக்கொள். அப்பொழுதுதான் நீ வாழ்வாய். அப்போ ஒரு கூட்டத்தினுடைய தலைவன் என்று ஒருவன் வந்த பிறகு அவனுக்கு என்ன அறம் தெரியுமா? தன் கூட்டத்தை வேறொரு கூட்டத் தலைவன் விழுங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அவன் என்ன செய்தாலும் அது அறமாகும். இது எப்படி நியாயமாகும் என்று கேட்டால், அவனை பொறுத்தளவிலே அவன் கூட்டத்தை காப்பாற்றுவதுதான் அவனுக்கு முதல் அறம். ஆகவே அவன் என்ன செய்ய வேண்டும்? தன் கூட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் அவன் எதையும் செய்யலாம். இது திருக்குறள்ல போனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்க, ரொம்ப அறமெல்லாம் பேசிய முதலறத்திலே அறத்துப்பாலிலே அறம் பேசிய திருவள்ளுவரே பொருட்பாலிலே குழப்பமடைகிறது போல நமக்கு ஒரு தோற்றம் வரும். கொல்லாமை எங்களுடைய அறத்துப்பாலிலே ஒரு அதிகாரம், உயிர்களை கொல்லவே வேண்டாம் என்கிறார். பிறகு பொருட்பாலுக்கு வந்த பிறகு என்ன சொல்வார்? பைங்கூழ் களைகட்டுதலோடு நேர், கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களைகட்டுதலனோடு நேர். என்ன சொல்லுகிறார்? கொலையில் கொடியவனாக ஒருவனை இருப்பானாக இருந்தால், எப்படி வயலுக்குள்ளே இருக்கிற நெல்லை பிடுங்கி எடுக்கிறாயோ அப்படி பிடுங்கி எடுத்து விடுறான்றார், கொல்லுடா என்றார். பரிமளர் அதுக்கு உரை எழுதுகிற பொழுது என்ன உரை எழுதினார் தெரியுமா? அந்த குரலை தூக்கி போட்டு பிரட்டுவார். கொடியாரை கொலையால் வேந்து ஒருத்தல் என்று அதுக்கு பொருள் கொண்டு வருவார். கொடியாரை கொலையாரை வேந்தொருத்தல் இருக்கிறது அல்லவா, பரிமளர் எப்படி மாற்றுவார் என்றால், கொடியாரை கொலையால் வேந்து ஒருத்தல், ரொம்ப கொடியவனாக ஒருவன் இருக்கிறானா அவனை கொன்றாவது மற்றவர்களை காப்பாற்று என்கிற பொழுது, அப்ப கொல்லாமை என்று முன்னுக்கு சொன்னாரே, இங்க கொல்ல சொல்லுகிறாரே என்று குழப்பம் வேண்டாம். அது தனி மனித அறம். இது உன்னை நம்பிய ஒரு கூட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் ஒருவனை கொன்று 50 பேரை காப்பாற்று, தப்பில்லை என்கிறார் திருவள்ளுவர். ஒருவனை கொன்று 50 பேரை காப்பாற்று. இது ரொம்ப நுட்பமான ஒரு மயிரிழையான அறம். இதை புரிந்து கொள்வது கஷ்டம். இங்க பாருங்க, ரொம்ப பண்பாடுகளை எல்லாம் அறத்துப்பாலிலே சொன்ன திருவள்ளுவர் பொருட்பாலிலே வந்து ஒற்று என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். மற்றவன் என்ன பேசுறான்ங்கிறத ரகசியமா கேள். என்ன சார் இதெல்லாம் அறமாகுமா? இன்னொருவன் பேசுறதை நாங்க கேட்கலாமா? தனி வாழ்விலே கேட்காதே. உன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக எதிராளி என்ன திட்டம் போடுகிறான் என்பது உனக்கு தெரிய வேண்டும். ஆகவே ஒற்றனை நியமித்து அங்கே போய் அவன் என்ன பேசுகிறான் என்பதை ரகசியமாகவாவது தெரிந்து உன்னை காப்பாற்றிக்கொள், உன் கூட்டத்தை காப்பாற்றிக்கொள் என்று சொல்லுகிற இடம் இருக்கிறதே. இதுதான் அந்த தர்ம சங்கடம் என்கிறோமே, அறத்து எல்லைகளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு மெல்லிய கோடு. இந்த அறத்துப்பால் பொருட்பால் என்ற நுட்பத்திலே பொருட்பாலிலே தான் போர் வருகிறது. பரிமளர் உரை எழுதுகிற பொழுதெல்லாம் பொருட்பாலிலே வினை என்ற ஒரு சொல் வந்தால் அது போரை குறிக்கிற சொல் என்று எழுதுகிறார்கள். பொருட்பாலிலே வினை என்று ஒரு சொல் வந்தால், வினை என்றால் செயல் என்று தானே நாங்கள் பொதுவாக நினைக்கிறோம். வினை என்று ஒரு செயல் வந்தால் அந்த வினை என்பது பொருட்பாலிலே போர் தான். நிர்வாகம் நடத்த போகிறாயா? போர் செய்யாமல் நிர்வாகம் நீ நடத்த முடியாது. போர் செய்யாமல் நிர்வாகம் நடத்த முடியாது. சின்ன ஒரு பெட்டிக்கடை போடுகிறாய் என்று வை, பெட்டிக்கடை போடுகிறாய் என்று வை, அடுத்த பெட்டிக்கடைக்காரனுடன் நீ போர் செய்துதான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் உன் கடை தோற்று போய் நீயும் தோற்று போவாய். இதுதான் உண்மை. அந்த போரை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு தமிழர்கள் 4 வழி வைத்தார்கள். சாம பேத தான தண்டம். போர் என்றால் நீங்கள் நினைக்காதீர்கள் நேராக கத்தி எடுத்து குத்துவதோ வெட்டுவதோ இல்லை.
படிப்படியாக அந்த போரை நடத்த வேண்டும். இயன்ற அளவு சமூகத்துக்கும் தனிமனிதனுக்கும் பாதிப்பு வராமல் அந்த போரை நடத்த வேண்டும். அதுக்குத்தான் அவர்கள் சொன்னார்கள், முதல் சமாதானமா பேசுவோம். பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவது என்பது போர் செய்வதனுடைய ஒரு வகை, அதுதான் சாமம். அடுத்தது தானம். அப்பவும் சரி வரவில்லையா, ஏதாவது கொடு, அள்ளி கொடு, எதையாவது கொடுத்து கெடுத்து இதையெல்லாம் நான் தருகிறேன், நாங்கள் நிப்பாட்டி விடுவோம் என்று கொடுப்பது இருக்கிறதே, அந்த கொடுப்பதும் போரினுடைய ஒரு முறைதான், சாமதானம். அடுத்தது பேதம். பேதம் என்பது மிரட்டுவது. இந்த பார் நான் என்ன செய்கிறேன் என்று மிரட்டுதல் இருக்கிறதே, ஒரு இடத்துல அடிச்சு காட்டுறது இருக்கிறதே, அது பேதம். கடைசியாகத்தான் தண்டத்தை வைத்தார்கள். தண்டம் என்பதுதான் போர் முறையினுடைய கடைசி முறை. நாளுமே போர் முறைதான். தண்டம் என்பதுதான் போரினுடைய கடைசி முறை, அதாவது அடித்தல். அது ஏன் அதை கடைசியாக வைத்தார்கள் என்றால் பாதிப்பு விளையும். போர் முறையிலே தான் பலருக்கும் பாதிப்பு விளையும். தண்டத்திலே 100 பேர் சாக போகிறார்கள் என்றால் தண்டத்தை கையிலே எடுக்காவிட்டால் 1000 பேர் சாவார்கள். ஆகவே தண்டத்தை எடுப்பதை தவிர வழி இல்லை. அதற்கு முதல் சாமம் பண்ணு, பேதம் பண்ணு, தானம் பண்ணு. முடியாவிட்டால் தண்டத்தை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறது இருக்கிறதே, மிக நுட்பமான நம் பெரியவர்களுடைய சிந்தனை. ஆனால் அந்த தண்டத்தில் கூட சில தர்மங்களை பேணி என்று சொன்னார்களே, அதுதான் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொன்னார். போர் செய்வது என்று வந்துவிட்டால் கூட முடிந்த அளவு தர்மத்தை பேணு. இதுதான் நம் பெரியவர்கள் வகுத்த வகுப்பு. அதாவது புறமுதுகிட்டு ஓடுகிறவனை கொல்லாதே, அதில் என்ன வீரம் இருக்கிறது? அது மாதிரி யானையிலே இருக்கிறவனோடு தான் போராட வேண்டும், குதிரையில் இருக்கிறவன் தான் போராட வேண்டும். தர்மத்தை பேண வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் பேணப்பட்டதா என்பது ஒரு கேள்வி. திருவள்ளுவர் தான் சொன்னார், படை கொண்டார் நெஞ்சம் போல் அறநூக்காது என்றார். என்றைக்கு ஒருத்தன் ஆயுதத்தை கையில எடுத்து விட்டானோ அதுக்கு பிறகு அது ராமனாக இருந்தால் என்ன, ராவணனாக இருந்தால் என்ன, கையிலே ஆயுதம் வந்து விட்டால் அறத்துக்கு கேடு வரும். இது சந்தேகத்துக்கு இடமில்லை. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், முடிந்தவரை சண்டை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். போர் என்று வந்துவிட்டால் அதனுடைய துன்பம் கடும் துன்பம். எவனிடமும் தர்மம் நிற்கும் என்று நீ முழுதாக நம்பாதே. அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், படை கொண்டார் நெஞ்சம் போல் அறநூக்காது. என்னுடைய ஆசிரியர் ஒருவர் எனக்கு சொல்லுவார், அப்ப எங்க ஊர்ல போர் நிறுத்தம் நடந்தது. எங்க வித்வான் வேலன் சொல்லுவார், போர் நிறுத்தம் நடந்தது. போர் நிறுத்தம் வந்தபோது அவர் சிரிச்சு விட்டு சொல்லுவார், போர் நிறுத்தம் ஆயுதத்தை வச்சா வரும் என்று வர நினைக்காதீர்கள், மனதிலே அந்த பகை நிற்க வேணும், அப்பதான் போர் நிறுத்தம். அவர் சொல்லுவார், ஆயுதத்தை எல்லாம் கொடுத்துட்டாலும் பக்கத்தில் இருக்க சீட்காரனுக்கு இப்படி இடிப்பான் இவன், இதுவும் போர் தானே. சண்டை மனதிலே நிற்காமல் விட்டால் சண்டையை நிப்பாட்ட முடியாது. இந்த பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது அறம் என்றால் என்ன என்று எழுதுகிறார். அறத்துக்கு 3 கூறுகள் இருக்கிறது என்கிறார். ஒழுக்கம், வழக்கு, தண்டம் என்ற 3 கூறுகள் உண்டு. திருவள்ளுவர் அறம் என்று எடுத்துக்கொள்வது எதனை என்று கேள்வி கேட்டுவிட்டு அவர் வழக்கையும் தண்டத்தையும் நீக்கிவிடுகிறார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் வழக்கும் தண்டமும் ஒரு தேய வழக்கத்தினாலே உணரப்படுபவை. இப்போ நாங்க எல்லாரும் இருக்கிறோம், இவங்க கிண்ட பண்ணினா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் தப்பு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு அழகான பெண் போகிறாள், அவளுடைய கையை பிடித்து இழுக்க வேண்டும் என்று ஆசை வருகிறது. உனக்கா என்று கேட்காதீர்கள், ஒரு ஆசை வருகிறது. ஆனால் நான் இழுப்பதில்லை. ஏன் இழுப்பதில்லை என்றால் எனக்கு தெரியும், இந்த தேசத்திலே பிறந்த எவனுக்கும் தெரியும், ஒரு பெண்ணினுடைய வீதியிலே போகிற பெண்ணினுடைய கையை பிடித்து இழுத்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்பது தெரியும். நான் இழுத்துவிட்டு கோர்ட்டுக்கு போய், ஐயா நான் சட்ட புத்தகம் ஒன்றும் படிக்கவில்லை, ஆகவே இது இழுத்தது குற்றம் என்று தெரியாமல் இழுத்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. அங்க போனா அது குற்றம்தான். ஏனென்றால் தேய வளமை என்பது தேச வளமை, இவையெல்லாம் குற்றம் என்று உனக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆகவேதான் திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இதெல்லாம் உனக்கு தெரியும், தெரிஞ்சிருக்க வேண்டும், தெரியாது என்று சொல்லாதே. கொலை செய்து விட்டு ஐயோ கொலை செய்வது குற்றமா எனக்கு தெரியாது என்று நீ சொல்ல முடியாது. ஒரு தேசத்துக்குள்ளே புகுந்து விட்டால் அங்கு இருக்கிற முறைமை உனக்கு தெரிந்தாக வேண்டும். அதுதான் ஐயா சொல்லுகிறார். அதுல நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் நியாயம் இல்லாமல் இல்லை. வாலி வதையிலே ராமன் என்ன செய்தான் என்றால், வாலியை கொல்ல வேண்டும் என்று வருகிற பொழுது தேவை இருந்தது. அவன் தேவையில்லாத வரம் பெற்று வைத்திருந்தான். எதிரிகளிடம் அரவாசி பலம் பெறுவேன் என்று வைத்திருந்தான். அப்ப என்ன செய்வது? முட்டாள்தனமாக போய் எதிரிலே நின்று அவனிடம் அடி வாங்கி சாக முடியாது. அதைத்தான் சுக்ரீவன் செய்தான். ஆகவே அவனை அழிக்க வேண்டும், வேறு வழி இல்லை, அவனால் தீமை வருகிறது. ஆகவே ஒரு பக்கத்திலே மறைந்து நின்று கொன்றானே, இந்த மறைந்து நின்று கொல்லுதல் என்கின்ற காரியத்தை ராமனும் செய்திருக்கிறான்.
இது நாம் மறுக்க முடியாது. ஆனால் அவன் அறம் நோக்கி செய்தான், அது வேறு விஷயம், அது கடைசியில வருகிறேன். செய்தான் என்பது உண்மை. தன் தேவை நிறைவேற வேண்டும் என்று, அதுதான் அரக்கர்களை பொறுத்தவரை அதுதான் நோக்கம். வந்துவிட்டான் ராமன், படையோடு வந்திருக்கிறான், குரங்கு படையோடு வந்திருக்கிறான். மனிதனிலே அவனுக்கு இகழ்ச்சியாக இருக்கிறது, குரங்குகளிலே இகழ்ச்சியாக இருக்கிறது. அந்த ராவணன் கூட்டிய அந்த மந்திர ஆலோசனையிலே ஒருத்தன் எழும்பி சொன்னான், இதெல்லாம் நாம குழம்பு வச்சு சாப்பிட்ற விஷயம்டா, இதுக்கு போய் ஒரு கூட்டம் கோர்றியா என்றான். எவ்வளவு திமிரு இருந்தால் அதை சொல்லி இருப்பான். குரங்கும் மனிதர்களும் நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்ற விஷயம், இதுக்கு போய் ஒரு கூட்டம் கூடுறியான்றான் ஒருத்தன். அப்படி அந்த நினைப்பிலே வந்தவர்கள். அப்போ இந்திரசித்தன் என்ன நினைக்கிறான், 2-3 தடவை அனுபவம் வந்து அனுமன் வந்த பொழுதே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டி வந்து விட்டது. ஆகவே இதுக்கு வேறு வழி இல்லை என்று தெரிந்து இவர்களை வீழ்த்த வேண்டும் என்கிற பொழுது படிப்படியாகத்தான் ஆயுதங்களை செலுத்துவார்கள். கடைசியிலே தான் பெரிய ஆயுதத்தை செலுத்துவார்கள். அந்த வகையிலே நாகாசுரத்தை செலுத்த வேண்டும், மறைந்து நின்று செலுத்த வேண்டும், தெரியத்தக்கதாக செலுத்தி அழியக்கூடாது. நான் சொன்னதுக்கு ஆரம்பத்திலே பாருங்கள், என்னது, உன்னை சார்ந்த கூட்டம் வெல்ல வேண்டும் என்று வருவதுதான் பொறுப்பால். நீ ஒரு கூட்டத்தினுடைய தலைவனா, அந்த கூட்டத்தை காப்பாற்றுவதுதான் உனக்கான முதல் அறம். ஆகவே உன்னை சார்ந்த கூட்டத்தை நீ காப்பாற்றியாக வேண்டும் என்று அந்த அறத்தின்படி இந்திரசித்தன் என்ன நினைத்தான், அறங்கள் சொல்லப்பட்ட அறங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், என்னை சார்ந்த கூட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நாகாசுரத்தை பிரயோகித்தான். இது அறமா அறம் இல்லையா என்று கேட்டால் பொதுநிலைப்படி அவன் நிலைப்படி அது அறமாகத்தான் கருதப்படுகிறது. பொருட்பாலின்படி தன்னை சார்ந்த கூட்டத்தை அவன் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலை இருந்தால் அதை அறமாக எடுத்துக்கொள்வதை நாம் தவறாக கொள்ள முடியாது. நான் தீர்ப்பு சொல்லவில்லை, கருத்துக்களை பதிவு செய்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தால் பிரம்மாஸ்திரத்தை செலுத்திய விதம், அதாவது ஒரு போருக்கென்று போய்விட்டால் அவனுக்கு ஐம்புலனும் தயாராக இருக்க வேண்டும். நான் அந்த பக்கம் திரும்பினேன், அந்த நேரம் பார்த்து அடிச்சுட்டான் என்று சொன்னா நீ ஒரு போர் வீரன் இல்லை. முன் அனுபவம் இருக்கிறது. நாகாசுரம் போடுகிற பொழுது மறைந்து நின்று போட்டான் என்பது தெரியும். இப்படி இந்த அனுபவத்தை பெற்ற ஒருவன் எந்த நேரத்திலும் தயாராக இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறது உண்டு, ஒரு போர் வீரனுக்குரிய வேலை என்னவென்றால், அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் மெனக்கட்டேன், நான் தண்ணி குடிக்கிற பொழுது அடிச்சுட்டான், இந்த பேச்சு பேசாதே. எந்த நேரமும் நீ தயாராக இருக்க வேண்டும். எதிரி துப்பாக்கியோடு இருக்கிறான், நீயும் துப்பாக்கியோடு இருக்கிறாய். ஒரு நிமிடம் நீ தவறிவிட்டால் அவன் சுட்டு விடுவான். ஆகவே எந்த நேரமும் தயார் நிலையிலே இருப்பதுதான் ஒரு போர் வீரனுடைய கடமை. தங்கள் அறத்தை வைத்துக்கொண்டு மாலையாகிவிட்டது, இருட்டாகிவிட்டது, இனி அம்பு போட மாட்டான் என்று நினைத்திருந்தது இருக்கிறதே, அதை நான் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பெண்ணினுடைய கற்பு நிலை அந்த உயர்ந்த பண்பாட்டுக்கு முன்னாலே எந்த அறிஞனும் சாதாரணனாகி ஆகிவிடுவான் என்று கம்பன் பதிவு செய்கிறான். அதை மறந்து போகாதீர்கள். எந்த அறிஞனும் சாதாரணனாக ஆகிவிடுவான். அதனாலேதான் ஆஞ்சநேயன் சீதையை காணுகிற பொழுதெல்லாம் ஒரு வெகுளியாக நடப்பான். என் தோளிலே ஏறிவிடு, நான் கொண்டு போய் விடுகிறேன். இந்த பயலுக்கு தெரியாதா சீதை தன் தோளிலே ஏறமாட்டாள் என்பது ஆஞ்சநேயனுக்கு தெரியாதா? குழந்தைத்தனமாக கேட்பான், என் தோளிலே ஏறிவிடு. சீதை பிறகு அறிவுபூர்வமாக சொல்லுகிறாள். அது எப்படியப்பா வர முடியும்? வந்தாலும் இடையிலே அரக்கர்கள் வருவார்களே, அப்போ நீ என்ன செய்வாய் என்றெல்லாம் கேட்ட பிறகுதான் இவன் தலையை சொரிகிறான். சீதைக்கு முன்னாலே இவன் எப்பொழுதும் அறிஞன் இல்லை. பின்னாலே எல்லாம் ராவணவதம் முடிந்த பிறகு ஓடி வருகிறான். சீதைக்கு முன்னாலே வந்து நின்று இந்த அரக்கியர்களை எல்லாம், உன்னை காவல் காத்த அரக்கியர்களை எல்லாம் கொல்லவா என்று கேட்கிறான். சீதை சிரிக்கிறாள். அது என்னப்பா நீயும் நினைத்தியோ என்றாள். இந்த பிள்ளைகளை எல்லாம் நீயும் நினைக்கிறாயாப்பா என்று அனுமனை ஒரு குழந்தையாக பார்ப்பாள் சீதை பல இடங்களில். அதுல ஒன்றுதான் இது. இந்த சீதையை கொண்டு வந்து இந்த இந்திரசித்தன் கழுத்தை வெட்டுறான். உனக்கு தெரிய வேண்டாமா, சீதையை எவனாலும் தொட முடியாது, அவளுடைய கழுத்தை வெட்டி அவளை கொல்ல முடியாது என்று தெரிய வேண்டாமா? அந்த அன்பின் நிமித்தம், உணர்வின் நிமித்தம் ஐயோ சீதையை கொன்று விட்டார்கள் என்று நிற்கிறானே அனுமன், அதெல்லாம் ஒரு அவனுடைய அன்புக்கு சிறப்பு, போருக்கு சிறப்பில்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது நிலை. அந்த நிலையிலையும் அவர்கள் தளர்ந்துதான் நிற்கிறார்கள். அடுத்தது இந்த நிகும்பள யாகம். நான் கேட்கிறேன், நிகும்பள யாகம், அதாவது தன்னுடைய போர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு யாகத்தை ஒருவன் செய்கிறான். அது அவன் உரிமை. யாகங்கள் 3 விதமான யாகங்கள் அமையும் என்று சொல்வார்கள். அதிலே ஒன்று தன்னுடைய லாபம் நோக்கி செய்கிற யாகம், அதாவது எனக்கு இன்னது வர வேண்டாம், காமிய யாகங்கள் என்று சொல்வார்கள். அதற்கு உரிமை உண்டு. தன்னுடைய இனம் வெல்ல வேண்டும், அதற்காக ஒரு யாகம் செய்து அந்த யாகத்தின் மூலம் தன் போரை வெல்லலாம் என்று அவன் போய் செய்கிறான், மறைந்து நின்று செய்கிறான். இப்ப நீ என்ன செய்தாய்? இந்த வீடனை கொண்டு வண்டாக போய், அது மாயை இல்லையா?
வீணனின் போனது மண்டாக போனது மாயை இல்லையா? போய் பார்த்து இவன் யாகம் செய்கிறான் என்று சொல்லி வந்து லக்குவனை கூட்டி கொண்டு போய் அந்த யாகத்தை அளித்தானே, அது மட்டும் எந்த அறத்திலே சாரும் என்று கேட்டால் சங்கடமாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வாலிபதை மட்டுமல்ல, கடலிலே பாலம் காட்டுகிற பொழுது போடுகிற கல்லெல்லாம் தாழத் தொடங்கி விட்டது. அந்த கற்கள் எல்லாம் மிதக்க வேண்டும் என்று வர்ண பகவானை கேட்கிறான். அப்பொழுது வர்ண பகவான் வரவில்லை. எத்தனையோ தரம் கேட்டு பார்த்து வரவில்லை என்ற உடனே விரதம் இருந்து கேட்டு பார்க்கிறான், வரவில்லை என்ற உடனே கடல் மேலே போர் தொடுக்க ஆயத்தப்படுத்துகிறானே ராமன். அப்போ முன்னாலே வராத ஒருவன் மேலே போர் தொடுக்கிறது என்பது எப்படி நியாயமாகும்? இதைத்தான் நான் சொன்னேன், படை கொண்டார் நெஞ்சம் போல் அரணூக்காது. போர் என்று வந்துவிட்டால் வெற்றி தான் முக்கியம். இதுதானே நம்ம இல்ல உலகத்தினுடைய வழக்கமா? போரா வெல். தமிழர்கள் மட்டும் அதிலே மாறுபட்டார்கள். தமிழர்கள் மட்டும் மாறுபட்டார். அதை திருவள்ளுவர் தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த உலகத்திலே சகிக்க முடியாத விஷயத்திலே ஒன்று, பெற்ற தாய் பட்டினி கிடக்கதை பார்த்திருக்க வேண்டி வருகிறதா? சகிக்க முடியாத விஷயத்திலே அதுதான் முதல் விஷயம். உன்னை பெற்ற தாய் பசியோடு பட்டினி கிடக்கிறாள், அதை பார்க்க வேண்டி வந்து விட்டதா? இதை சொல்லிவிட்டு திருவள்ளுவன் சொன்னான், ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க. டேய், உங்க அம்மா பட்டினியோடு கிடக்கிறத நீ பார்க்கிறாயா? அப்படி பார்த்தால் கூட ஒரு விஷயத்தை செய்யாதே. எதை செய்யாதே? சான்றோர் பழிக்கும் வினையை செய்யாதே. இது தமிழர் பண்பாடு. அது தமிழன் பண்பாடு இல்லை. ஈன்றாள் பசி காண்பானாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என்று சொன்னாரே, அதுதான் தமிழர் பண்பாடு. அந்த பண்பாடு போச்சு. அந்த பண்பாடு எப்பெல்லாம் போகும் என்றால், போர் என்ற மனநிலை வந்துவிட்டால், என் வெற்றி என்று ஒருவன் நினைக்க ஆரம்பித்து விட்டால் எல்லாம் போய்விடும். இந்த சூழ்நிலையிலே தான் இந்த இந்திரசித்தன் பல இடங்களிலே மாயை செய்கிறான். மாய போர் என்பது அரக்கருடைய போர் முறையிலே ஒன்றாக இருந்திருக்கிறது. அந்த விஷயத்திலே ஐயா சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களுக்கென்று ஒரு போர் முறை இருந்தது. அந்த போர் முறையை அவன் செய்திருக்கிறான். அதை முற்று முழுதாக தவறு. அங்கே போருக்கு போன போது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? மாயை போர் புரிவார்கள் என்று தெரிந்து கொண்டு மிக ஆயத்தமான நிலையிலே ராமலட்சுமணர்கள் இருந்திருக்க வேண்டும். ஒரு தரம் சம்பவம் நடந்த பிறகும் திரும்ப திரும்ப அந்த பிழையை செய்கிறார்கள் என்கிற பொழுது அவனுடைய போர் முறை என்பது அவனுடைய குல வழக்கம். அதற்கு தயாராக இல்லாமல் இருந்தது இவர்களுடைய தவறு என்றுதான் கருத வேண்டி இருக்கிறது.